கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள். யூத மக்கள் எருசலேமின் அலங்கத்தை நெகேமியாவோடு சேர்த்து கட்டுகிறார்கள். இதற்கிடையில் அங்கே பஞ்சம் உண்டாயிற்று. ஆனபடியால் ராஜாவுக்கு தீர்வை செலுத்தும்படியாகவும் தாங்கள் சாப்பிடும்படியாகவும் தங்கள் திராட்சை தோட்டம் முதலான சொத்துக்களின் பேரில் பணக்கார யூதர்களிடம் கடன் வாங்கினார்கள். இப்போது கடன் கொடுத்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு வட்டியும் முதலுமாக திராட்சை தோட்டத்துக்கும் அதிகமான விலையானபடியினால் அந்த தொகையை அடைக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாததினாலே அவர்களுடைய குமாரர்களை தங்கள் வீட்டு வேலைகளை செய்வதற்காக அடிமைப்படுத்திவிட்டனர். இப்போது அவர்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று. ஆகவே அவர்கள் நெகேமியாவிடம் கூக்குரலிடுகிறார்கள், நாங்கள் இந்த கொடிய பஞ்சத்தினாலே மிகவும் கடன் வாங்கி சாப்பிட்டு விட்டோம். இப்போது எங்கள் பிள்ளைகளை அவர்கள் அடிமைப்படுத்தி கொண்டார்கள். இந்த கடனை நாங்கள் எப்படி அடைத்து எங்கள் பிள்ளைகளை மீட்கப் போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. தயவு செய்து இவர்களிடமிருந்து எங்களை விடுதலை பண்ணுங்கள் என்று கூக்குரலிட்டார்கள். அப்பொழுது நெகேமியா தன்னுடைய மனதிலே யோசனை பண்ணிவிட்டு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் உங்கள் சகோதரர் மேல் வட்டி சுமத்தலாமா? இது தகாத காரியம். சகோதரன் சகோதரனை அடிமைப்படுத்தலாமா? இப்போதுதான் பாபிலோனில் அடிமைப்பட்டு கிடந்தவர்களை எங்களால் முடிந்தவரை பாடுபட்டு மீட்டு வந்திருக்கிறோம். இப்போது நீங்கள் அந்நியர்கள் அல்ல, சகோதரர்களோ, ஆனாலும் நீங்கள் அவர்கள் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி இருக்கிறீர்கள். ஏன் அவர்களிடம் போய் வட்டி வாங்கி அடிமைப்படுத்தி இருக்கிறீர்கள்? இது தகாத காரியம் என்று நெகேமியா யூதர்களிடம் கூறினான். இப்படித்தான் ஒருவர் ஒரு தரிசனம் கண்டார். அவர் மரிக்கிறார். பின்பு அவர், நான் மரித்து விட்டேன், ஆகவே நான் பரலோகம் செல்லுகிறேன் என்று கூறிவிட்டு சந்தோஷமாய் சென்றார். அங்கே நிறைய பேர் வரிசையிலே நின்றனர். இவர் கடைசியாக போய் நின்றார். இயேசு ராஜாதி ராஜாவாக தங்க சிம்மாசனத்திலே வீற்றிருந்ததை கண்டார். இப்போது இவருடைய வரிசை வந்துவிட்டது. ஆண்டவரால் விசாரிக்கப்பட்டார். இவருக்கு ஒரே சந்தோஷம், நான் ஆண்டவரோடு செல்லப் போகிறேன் என்று. இயேசு கேட்டார், நீ எங்கே இருந்து வந்தாய் என்றார். இவர், நான் பரலோகம் செல்வதற்காக வந்தேன் என்றார். பரலோகம் செல்வதற்கு உனக்கு தகுதி இல்லையே, நீ மேலும் மேலும் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாகிவிட்டாய். எத்தனையோ பேர் நீ இவ்வாறு செய்யாதே என்றார்கள். ஆனால் நீ யார் பேச்சையும் கேட்கவில்லை. பாவத்தோடு பாவத்தை கூட்டி கொண்டே போய்விட்டாய். ஆகவே நீ பிசாசோடு இருப்பதற்காக பிசாசுக்கு கடனாளியாகி விட்டாய். அவன் உன்னை தனக்கு அடிமையாக்கி விட்டான். இனி தெய்வமே வந்து உன்னை விடுதலை செய்தால்தான் உண்டு. ஆகவே நீ போகலாம் என்று கூறியது அந்த குரல். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் யாருக்காவது அடிமைப்பட்டு கிடக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆகவே வேதத்தை உட்கார்ந்திருந்து வாசித்து தியானித்து நாம் ஆண்டவரண்டை செல்லுவோம். அடிமை வாழ்வு வாழ்கிறவர்கள் அவரண்டை செல்ல இயலாது. ஆகவே நம்முடைய இருதயத்தை பாவங்களற கழுவி சுத்திகரிப்பதே நம்முடைய ஆவிக்குரிய கடமையாக இருக்கிறது. ஆகவே பிசாசானவனுக்கு அடிமைகளாக இல்லாமல் ஆண்டவருக்கு மட்டும் நாம் விசுவாசமுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களையும் தங்கள் பிள்ளைகளையும் பிசாசுக்கு அடிமைகளாக இராமல் காத்து கொள்ள உதவி செய்தர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.